ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் தமிழன் எம்சி கேமர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சர்வே சீரிஸ் போட்டிருந்தோம். இது ஒரு சில பிரச்சனைனால டெலிட் பண்ணிட்டேன். அந்த வேலை தான் தெரியாமல் டெலிட் ஆகிடுச்சு. அதனால் புது சர்வே சீரிஸ் ஓப்பன் பண்ணிருக்கேன். இந்த சர்வே சீரிஸை கண்டினியூ பண்ணுவோம். எடுத்தோடனே வில்லேஜில் லூட் அடிக்கலாம் ஒன்று. அப்போ சும்மா இங்கே கோழி இருந்துச்சு, அதை ஒரு தட்டினேன். வில்லேஜோட ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போனேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு 3 ப்ரெட்டும் கொஞ்சம் ஆப்பிளும் கிடச்சிது, ஒரு 8 பொட்டேட்டோவும் கிடச்சிது, ஒரு எமரால்டும் கிடச்சிது. நான் என்னமோ பிவிபி பிளேயர் மாட்டோம், சும்மா வேர்ல்டில் வந்து ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தேன். அதில் என் டேமேஜ் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அவனும் தான் ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்மித்தோட வீடு. ஒரு பிளாக் ஸ்மித் தான் எல்லாம் இருக்கும். அதில் வந்து எனக்கு ஒரு 3 கோல்டு கிடச்சிது, 3 ப்ரெட்டு கிடச்சிது, அப்புறம் வந்து கொஞ்சம் அயனும் ஹெல்மெட்டும் இதுவும் கிடச்சிது. உருப்படியாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஹெல்மெட்டும் அந்த செஸ்ட் பிளேட் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. வில்லேஜ் மேலே ரூயின் போட்டுருந்துச்சு, அதனால் அங்கே போகலான்னு போனேன். ஆனால் அங்கே ஸ்னோவாக இருந்ததுனால அவனா பவுடர் ஸ்னோவில் மாட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஃபுட்டு வேறு கிடச்சிது. ஃபுட்டு கொஞ்சம் வேறு தட்டுப்பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறது ஒரு ஃபுட்டு கூட விடாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டு கொஞ்சம் கிடச்சிது, அதுக்கப்புறம் பீட்ரூட் கொஞ்சம் கிடச்சிது. பீட்ரூட் எனக்கு தேவைப்படாது, ஆனால் வில்லேஜர் ப்ரீட் பண்ணுறதுக்காக தேவைப்படும், ஃபார்முக்கும் தேவைப்படும், ஃபுட் ஃபார்முக்காக. அதனால் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ரூயின் போட்ட சைடு ஓட ஆரம்பித்தேன். ஐயோ, இது வேறு அடிக்குது, வரவன் போகிறலாம் அடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன். ஒரு ஸ்வாடு, அதுக்கப்புறம் இந்த செஸ் பிளேட் இருக்கனால அதனால ஒரு பேண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். இன்னொரு ஆக்ஸ் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்டை மட்டும் எடுத்து அப்படியே க்யூட் பண்ணிக்கிட்டு வேறு எந்த டூல்ஸும் நான் இன்னும் செய்யலை, அது வேறு செய்யணும். அப்படியே வந்து அதுக்கப்புறம் இந்த லோட் ஸ்டோனையும் அந்த ஃப்ளின்ட் ஸ்டீலையும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே வில்லேஜ் கூட ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா எமரால்டு ஒரு இருந்துச்சு, அது தேவைப்படணும். அப்படியே விட்டுட்டேன். அப்படியே கீழே ஓட ஆரம்பித்தோம்னா அந்த பவுடர் ஸ்னோ வேறு எனக்கு ரொம்ப கடுப்பேற்றிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களும் அந்த பவுடர் ஸ்னோவில் மாட்டிக்கிட்டே இருந்தேன். கடுப்பாகுது. லெதர் பூட்ஸ் இருந்தால் தான் அதில் ஓடணுமே. ரொம்ப கடுப்பு இந்த பவுடர் ஸ்னோனால். அப்படியே வில்லேஜுக்கு ஓட ஆரம்பித்தேன். ஏன்னா அங்கே அயன் காலம் இருப்பான்ல, அவனை போட்டு தள்ளி அயன் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன். இந்த ஆக்ஸ் வச்சு கொஞ்சம் உட் எடுக்கலாம் சொல்லிட்டு உட் எடுத்தேன் இந்த வீட்டிலேருந்து. சும்மா இந்த அயன் காலம் அடிச்சுட்டு அவ்வளோதான் அயன் எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு 3 பிளாக் ஹை போயிட்டேன். அயனுக்காக இந்த வில்லேஜ் கார்டியனை போட்டு கொல்ல வேண்டியதாகிடுச்சு. அவன் ஒரு கொஞ்சம் அயன் தருவான், அதை வச்சு பிக்கேக்ஸ் செய்யணும். இந்த பிக்கேக்ஸ் வேறு இல்லை, அதுக்காக போய் இவனை வேறு கொண்டு இருந்தேன். இதில் நான் பைத்தியக்கார திறமை என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, கிரிட்டிக்கல் ஷாட் அடிக்கலாம் சொல்லிட்டு சுற்றி அடிச்சுட்டு இருந்தேன். எனக்கே அந்த இடத்துல சிரிப்பாயிடுச்சு. இப்போ அயன்களும் செத்து நான் வந்து எத்தனை அயன் தந்தான் பார்த்தேன். பரவாயில்ல, 4 அயன் தந்தான் எனக்கு. அப்படியே கிராஃப்டிங் வீலை போட்டு அப்படியே ஒரு பிக்கேக்ஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் யோசிச்சேன்னா, எனக்கு அயன் தேவைப்படும், அதனால் அயன் மைன் போகலான்னு யோசித்தேன். ஆனால் பக்கத்தில் ஒரு ரெமைன் இருந்துச்சு, அதில் போய் மைன் பண்ணலான்னு பார்த்தேன். கொஞ்சம் அயன் கிடைக்குன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்தோடனே கோல் கிடச்சிது. கோலை ஸ்பில்ட்டிங் பண்ணுவோம், ஃபுட்டை குக் பண்ண தேவைப்படுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். அப்படியே அந்த சைடு போய் பார்க்கலாம் மாட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே எக்கி பார்த்தா இவ்வளோ பெரிய ரெவைன். சரி, அப்படியே அந்த ரெவைன்குள்ளே மைன் போகலான்னு சொல்லிட்டு அங்கே எக்கி பார்த்தேன். பக்கத்துலேயே வாட்டர் இருந்துச்சு, அதுக்குள்ளே குதிச்சுட்டு அந்த இடத்துலையே மைன் போக ஆரம்பித்தேன். அங்கே கொஞ்சம் எனக்கு நிறைய கோல் கிடச்சிது. கோல் தான் தெரிஞ்ச வரைக்கும் நிறையா கிடச்சிது, வேறு எதுவும் அவ்வளோவா கிடைக்கல. கோல் அப்புறம் கொஞ்சம் அயன் கிடச்சிது, ஒரு 10 12 அந்த மாதிரி அயன் மட்டும் தான் கிடச்சிது, வேறு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் அயனு கோல் அது மட்டும் மைன் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன், சின்ன சின்ன ஷார்ட்டாக. இங்கே எக்கி பார்த்தேன் கீழே போகலாமான்னு. சரி, அந்த சைடு போய் அப்படியே உடச்சி விட்டு எக்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அப்படி எக்கி பார்த்தா அந்த இடத்த உடச்சி விட்டு எக்கி பார்த்தா நாளே நீ சாவடிக்கணும் கீழே வரவேற்க நிற்கிறாங்க. தாப்பில் அப்படியே ஒரு கேவ் மாட்டம் இருந்துச்சு. சரி, அங்கே ஜம்ப் பண்ணி அங்கே மைன் பண்ணி போயிட்டு அங்கே அயன் கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனேன். பெரிய கேவ் மாட்டம் ஒரு மீட்டியார் விழுந்த மாட்டம் இருந்துச்சு. சரி, அங்கே போகலான்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். குள்ளே நோண்டிக்கிட்டே இருந்தேன். திருவழியாக வந்தாச்சு. எடுத்தோடனே எனக்கு கோல்லாம் தென்பட்டுச்சு. கோலை மைன் பண்ணலாம் பார்க்குறக்குள்ளே என்னோடய ஃபஸ்ட்டு மாப் இந்த சர்வே சீரிஸில் கிடச்சான். ஷீல்டை போட்டு டக்குன்னு ஸ்கெல்டன் அடிக்க ஆரம்பித்தேன். இவனை கொண்டுட்டு அப்படியே கோல் மைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கில்லே இவன் தான். ஸ்கெலிட்டனை கொன்ன இடத்து பக்கத்தில் அப்படியே உள்ளார போயிட்டு வந்தேன். அங்கே நிறைய கோல் கிடச்சிது. வெளியே வந்து பார்த்தா விச்சு இருந்தான். எனக்கு இந்த இதுலேயே பிடிக்காது, மைன்கிராஃப்ட்லேயே பிடிக்காது விச்சு தான். பாய்சனை போட்டு எனக்கு ரொம்ப சாவடிப்பாங்க, எனக்கு விச்சே சுத்தமாக பிடிக்காது. சரி, அப்படியே அவனை கொண்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்டோனும் பாட்டிலும் கொடுத்தான். ரெஸ்டோன் மட்டும் தான் உருப்படியாக இருந்துச்சு. இதுவும் இல்லாமல் இந்த டேமேஜ் வந்து ஆஃப் ஆட்டோ வரையும் போயிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது தெரியுமா, அந்த கேவ் மாட்டாக இருந்துச்சு, அதுக்குள்ளே போய் அங்கேயே போய் உட்காந்துடலாம் சொல்லிட்டு அங்கே போனேன். எங்கே ஜாம்பி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே போனேன். பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை. அங்கேயே அப்படியே போய் உட்காந்துட்டேன். நல்லா உள்ளார போயிட்டு வச்சு பாய்சன் போடுறதுனால ஒரு ஹார்ட்டுக்கு வந்துட்டேன்.
இப்போ ஒருத்தன் என்னை சும்மா திட்டினா கூட நான் செத்துருவேன். நாளே என்னை சாவடிக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் கேமரா நார்மல் மோடில் தான் இருக்குது அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்படியே டே 1 இதுலேயே இந்த தூங்கி இங்கேயே முடிஞ்சிச்சு. கேவுக்குள்ளேயே மைனிங் போகலாம் பார்த்துட்டு இங்கேயே டே 1 முடிஞ்சிருச்சு. சின்ன கேவ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மைன் பண்ணலான்னு பார்த்தேன் கோலை. அப்போ பார்த்தா வரவன் போகிறவன்லாம் என்னை அடிக்கிறான். இப்போ வந்து ஒரு ஜாம்பி வந்து அடிக்கிறான். வந்த உடனே இவனை ஷீல்டு போட்டு அடிக்கிறதுக்குள்ள இவன் என்னை கொண்டுருவான் போல். இவன் 2 ஹார்ட்டுக்கு என்னை கொண்டு வந்துட்டான். வரவன் போகிறவன என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னானே தெரில. நீட்டியார் வந்த மட்டும் ஒரு இடம் இருந்துச்சு சொன்னேன்னா அதான் இதுதான். இப்போ நைட் விஷன் மோட போட்டு பார்த்தேன். க்ரீப்பரு அவ்வளோ ஜாம்பிஸே என்னை துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தால் என்னை கொண்டுருவாங்க சொல்லிட்டு இழுகலாம் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹார்ட்டு பார்த்தீங்களா, ஆஃப் ஹார்ட்டு கொஞ்சம்லாம் நான் செத்துருப்பேன். எனக்கு கோவிந்தா தான் இருந்தா டக்கு டக்குன்னு அவன் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி பார்ப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி பார்ப்பேன். பின்னாடி பார்த்தா என்னை துரத்திக்கிட்டே ஒரு ஜாம்பி வந்திருப்பான். பார்த்தீங்களா, ஒரு ஜாம்பி என்னை துரத்திக்கிட்டே பின்னாடி வந்திருக்கான். இப்போ ஆஃப் ஹார்ட்டு என்னென்னா கொஞ்சம்லாம் கொண்டுருவான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மேலே ஓட ஆரம்பிச்சிட்டேன். மேலே வந்ததுக்கப்புறம் பேஸு போடலாம்னு சொல்லிட்டு சின்னதாக நம்ம ஸ்டார்டர் பேஸ்லாம் அது மாதிரிலாம் கிடையாது, சும்மா வெட்ட வெளியே தான் நம்மளுக்குலாம் பேஸு. அப்படியே 2 செஸ்ட்டை செஞ்சுட்டு அப்படியே அங்கேயே ஸ்டோரேஜ் மட்டும் பண்ணிவிட்டு பக்கத்தில் 2 ஃபர்னஸை செஞ்சு வச்சு ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்னஸு கிராஃப்டிங் டேபிளில் தெரியும் நான் கையில் செஞ்சுட்டு இருந்தேன். கிராஃப்டிங் டேபிளில் செஞ்சு அதுக்கப்புறம் 2 ஃபர்னஸை செஞ்சு அங்கே வச்சுட்டேன். மைனிங் போனதுக்கு எனக்கு கோல் நிறையா கிடச்சிது. 2 ஆயிரம் தான் கிடச்சிது, வேறு எதுவும் உருப்படியாக கிடைக்கல. அப்படியே பெட்டும் இங்கேயே போட்டுக்கிட்டேன். பெட்டு போட்டு தேவையில்லாத பொருள்லாம் அதுக்குள்ளேயே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நான் இருந்த இடத்த பக்கத்துலேயே செரி பிளாஸ் அமைச்சேன். அங்கே போய் அப்படியே கொஞ்சம் வுட்டையும் அப்படியே கொஞ்சம் ஃபுட்டையும் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஃபுட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட இருக்கிறது வேறு 4 பிரெட், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே என்கிட்ட இந்த சீடை வச்சு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டேன். அப்படியே சீடை வச்சு பிளான் பண்ணிட்டு கவுக்கும் ஷீப்புக்கும் ஒரு இடத்தையும் அப்படியே இது பண்ணிட்டேன். டே 2 வந்து இந்த இடத்துல முடிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபார்மிங்காக கொஞ்சம் மைனிங் தான் போனேன். டே 2 இதுலேயே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், டே 2 தூங்கியாச்சு. டே 2 முடிஞ்சிருந்ததுக்கப்புறம் 3 சாம்பி தான் என்னை வர வைத்தாங்க. டே 3க்கு 3 சாம்பி. மொதல் ஆளை ஜம்ப் பண்ணி கிரிட்டிக்கல் ஹிட் அடித்தா ஒரு ஹிட்லேயே சாகுறாங்க. ஜம்ப் பண்ணி ஒரு அடி அடித்தா மட்டும் அப்படியே ஜம்ப் பண்ணி அவங்களை அடித்து கொண்டுட்டேன். அடுத்தது திரும்பி கொஞ்சம் சீடை கலெக்ட் பண்ணி திரும்பி அங்கே பிளான் பண்ணேன். அப்படியே இருந்து பொட்டேட்டையும் சீடையும் பிளான் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் 3 மாடை பிடிச்சிட்டு வந்து 2 பேரும் மட்டும் ப்ரீட் பண்ணிட்டு ஒரு குட்டியும் போட வச்சுட்டேன். அப்படியே செரி பிளாசம் மைனில் போயிட்டு அப்படியே வுட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா லேட்டஸ்ட் செய்யணும். நான் அப்படியே 2 பிளாக் மைனிங்க்கு இந்த அப்படியே போயிட்டே இருக்கலாம் போனேன் டைமண்ட் மைனிங்காக. குட்டி மாடை என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அதையும் போட்டு தள்ளிட்டு கொஞ்சம் ஸ்டீக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டனையும் குக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அப்படியே கோல் டார்ச்செல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா வந்து மைனிங் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மாதிரி 2 பிளாக் மைனிங் தான் போகிறேன். அப்படியே கிராஃப்டிங் டேபிளில் கீழே வச்சுட்டு இருந்த வுட்டெல்லாம் வந்து ஸ்டிக்காக மாற்றிக்கிட்டு ஸ்டிக்கை வச்சு நான் இது லேடராக செஞ்சு அப்படியே போகலான்ட்டு இருந்தேன். ஒரு 51 லேடர் கிடச்சிது. இது பத்தாதுன்னு நினச்சேன். அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டிக்கை மாற்றி இன்னும் கொஞ்சம் லேடர் செஞ்சு அப்படியே கீழே போக ஆரம்பித்தேன் நோண்டி. அப்படியே கிராஃப்டிங் டேபிளை பிரேக் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு ஸ்டாக்கு மேலே இது லேடர் இருந்துச்சு. அதனால் அது போதும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பிளாக் மைனிங் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி 2 பிளாக் மைனிங் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்படியே லேட்ரை போட்டு கீழே வாட்டர் பக்கெட் வச்சு ஈஸியாக போகலாம். என்ன தோணுச்சுன்னு தெரில. திரும்பி அங்கிட்ட போனேன். எதுக்கு போனேன்னே தெரியாமல் திரும்பி போனேன். அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, வாட்டர் பக்கெட் வச்சா தான் என்னால் அப்பப்போ மைனிங் போயிட்டு வர முடியும். கீழே ஈஸியாக குச்சி போகலான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பக்கெட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி கீழே போக ஆரம்பித்தேன். தெரியாமல் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தப்பாக ஓடிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அதுக்கு வந்து அந்த 2 ஓட்டையை பார்த்துட்டு அப்படி கீழே போக ஆரம்பித்தேன். இங்கேருந்து -58 வரையும் போகணும். 70லேருந்து -58 வரையும் போகணும். அதனால் நாங்கள் போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். நண்பர்களே, ஒரு வழியாக -58க்கு வந்துட்டேன். இங்கேருந்து தான் டைமண்ட் மைனிங் போக போகிறேன். இங்கேருந்து தான் டைமண்ட் நிறையா கிடைக்கும் வேறு. அப்படியே ஒரு சைடை பார்த்துட்டு அங்கே டார்ச் வச்சுட்டு கீழே அப்படியே வாட்டர் பக்கெட்டும் வச்சுருவேன். அப்போது நான் திரும்ப டைமண்ட் கிடைக்கும்போது மட்டும் அவங்கள வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பஸ்டர் செட் ஆஃப் டைமண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்ரே அதனால யூஸ் பண்ணல, வேணால் நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக தான் மெயின் பண்ணிட்டு வந்தேன். எடுத்தோடனே கொஞ்ச நேரத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்ரே அது மாதிரிலாம் போட்டு விளாட மாட்டேன். எனக்கு அது மாதிரி போட்டு விளையாட பிடிக்காது. ஃபஸ்ட்டு எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 டைமண்ட் கிடச்சிருக்கு. பக்கத்தில் ஏதாச்சும் டைமண்ட் இருக்கான்னு நோண்டி பார்த்தேன். ஒரு 5 டைமண்ட் கிடச்சிருந்தா ஒரு ஸ்வாடு இது செய்கிறக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் 4 டைமண்ட் தான் இருந்தாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு 4 டைமண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ
பார்த்தீங்கன்னா, எனக்கு செகண்ட் செட் ஆஃப் டைமண்ட் கிடச்சிருச்சு. ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டேன். பார்த்ததுமே எக்ஸ்ரேலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி 2 பிளாக் விட்டு 2 பிளாக் மைண்ட் பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக டைமண்ட் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 10 டைமண்ட் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2 டைமண்ட் கிடச்சிது. 2 டைமண்ட் கிடச்சிது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா லாவா வருது. கொஞ்சம்லாம் எனக்கு கொண்டிருக்கும். என்னை மோஜாங் கொல்லனே பார்க்குறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆப் வைக்கிறாங்க. சரி மேலே போய் பார்க்கலாம். மேலே லாவாட்ட ஏதாச்சும் டைமண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு போனேன். மேலே போயிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாவா தான் இருந்துச்சு. அப்படியே அந்த சைடு போய் பார்த்தா என்னடா ப்ளூ கலரில் இருக்குன்னு பார்த்தா ஏன்ஷியன்ட் சிட்டி. இது ரைட்டரா, இங்கேருந்து என்னை முடிச்சு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே லாவா பக்கத்தில் டைமண்ட் இருந்துச்சு. சரி எதுக்கு டைமண்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, டைமண்ட் தேவைப்படும் சொல்லிட்டு லாவாவாக இருந்தாலும் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு போய் டைமண்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தேன். 1 2 மொத்தம் இங்கே 2 டைமண்ட் தான் கிடச்சிது. வேறு டைமண்ட் எதுவும் கிடைக்கல. சரி பக்கத்தில் ஏதாச்சும் டைமண்ட் கிடைக்குமான்னு நோண்டி பார்த்தேன். ஆனால் டைமண்ட் கிடைக்கல. சரி போகலான்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். கீழே போகிறேன். இங்கே தான் வழி இருக்குது. அப்படியே கீழே போயிட்டு திரும்பி மைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் அந்த சைடு ட்ரிகர் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். டக்குன்னு வந்து வார்டன் இது வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிகர்னால ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இருந்த அயன்லாம் ஸ்மெல்ட்டில் போட்டுட்டு லெக்கிங்ஸும் அப்படியே ஒரு பூட்ஸ் மட்டும் செஞ்சுக்குவேன். இருந்த அயனை வச்சு லெக்கிங்ஸு பூட்ஸும் செஞ்சதுக்கப்புறம் அப்படியே 5 டைமண்ட் மட்டும் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஆக்ஸு ஸ்வாடு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஸு மட்டும் செஞ்சுக்கிட்டேன். வேறு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பியும் மேலே லேட்ரு போடான்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, வீடியோ ரெக்கார்டு ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான். டக்குன்னு திரும்பியும் நான் என்னோடய பேஸ் சைடு ஓட ஆரம்பித்தேன். லூட்லாம் ரீஸ்பான் ஆகிடக்கூடாதுன்னு. நல்ல வேளை எந்த பொருளும் ரீஸ்பான் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம். மோதாங்க என்னை கொல்லணுன்னே குறியாக இருக்காங்க. ஆகும்னா அப்படியே இருந்த பொருள் எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு செஸ்ட்டில் போட்டுட்டு அப்படியே டே 4 வந்து தூங்கி இருந்துட்டேன். டே 3 முடிஞ்சு டே 4 ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா இப்போ கூட பாருங்கள், எனக்கு கொல்லணுன்னு ஒருத்தன் வெறி கொண்டு வரான். டக்குன்னு ஸ்வாடு ஷீல்டையும் கையில் எடுத்து வச்சுட்டு அவனை போட்டு தள்ளிட்டேன். எல்லா பொருளையும் எடுத்து திரும்பியும் எடுத்து செஸ்ட்டுக்குள்ளே வைக்கணும். கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருந்தா எல்லாமே போச்சு. திரும்ப எதுவும் ஸ்பான் ஆகி என்னை கொண்டுறக்கூடாதுன்னு இருந்த லைட்டாப்லாம் விட்டுட்டு திரும்பி எல்லா இடத்துலையுமே லைட்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கோல் செஞ்சு ஒரு 20-30 டார்ச்சுக்கிட்ட செஞ்சு சுற்றி எல்லா இடத்துலையும் வச்சுட்டேன். பெஸ்ட்டு வீடியோ அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஃபுல் அயன் ஆர்மரும் அப்படியே கொஞ்சம் டைமண்ட் டூல்ஸும் செஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. நான் பார்ட் 2ல் வந்து உங்களை சந்திக்கிறேன். பார்ட் 2ல் என்ன வரும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அயன் ஃபார்ம் கடை தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அயனுக்காக போய் நான் நிறைய தடவை சாவ போயிட்டேன். அதனால் அயன் ஃபார்ம் கட்டி வச்சேன்லாம் சொல்லிட்டு அயன் ஃபார்ம் தான் கட்ட பார்ப்பேன். பார்ட் 2 வந்ததுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ்.